Good afternoon, children. So, in the next lesson, part 1, that is body fluids and circulation. So, last topic we have seen about the respiratory system. So, respiration is the exchange of oxygen, carbon dioxide, lungs, between the lungs, blood, and cells and tissues. இல்லையா ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் CO2 வந்து from cells to lungs. So that is the respiratory system. Now we are going to see the circulatory system. Circulatory system is one kind of, so move and it is circulated throughout the body, transporting, in order to transporting some organs. So this is also a liquid இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாட் ஆர் த லிக்விட் சிஸ்டம், what are the circulatory transporting system present in our body, that we are going to see. Okay, body fluids and circulation. So all living beings supplied with nutrients, oxygen and other substances, and some of the excretory products have to remove like CO2. But in the lower forms, that is sponges and coelenterates, hydra, sponge, they do not have a circulatory system. That is called lack a circulatory system. So water from their surroundings enter into the body and facilitate the cell to exchange substance by diffusion. So complex organisms use special fluids and well organized transport system within their body to transport such materials by bulk flow. So அப்போ ஒரு ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் ஒரு வெல் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் மூலமாக எதெல்லாமோ கேரி பண்ணிட்டு போச்சுன்னா அது தட் இஸ் கால்டு பல்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அதை இப்போ நம்முடைய டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பல்க் ஃப்ளோ. It's not only carrying water, nutrients, excretory products, some kind of proteins, hormones, etc. Bulk flow of fluid can transport substances to long distance faster than by diffusion. So diffusion விட lower formsல இருக்கிற diffusion விட bulk flow வந்து ஃபாஸ்டராக இருக்கும். So human circulatory system circulate a milliliter of blood from the heart to feet and back again within 60 secondsல மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ உள்ளே போய் சப்ளை பண்ணிட்டு அது ரிட்டன் வீனஸ் பிளட்டாக 60 செகண்ட்ஸில் மேலே வந்துடுது. ஸோ இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட் இல்லையா? 60 இயர்ஸ்க்கு வந்து 60 இயர்ஸ் டிஸ்டன்ஸில் ஸ்பீட் ஆகுது. ஸோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த டைஜஸ்ட் சிஸ்டம் ஆர் கேரி டு த லிவருக்கு தான் போகுது, இண்டஸ்ட்ரைனில் இருந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரைன். And the waste from the tissues are carried by the blood and finally removed by kidney. So this is the important function of bulk flow. Hormones also transported to their target organ. Circulatory system helps to maintain the homeostasis of the body fluids and body temperature. ஸோ இதெல்லாம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுது. அடுத்து வேசோவேகல் சினோகாப். ஸோ தட் இஸ் ஃபெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஒருத்தர் அசம்பிளியில் இருப்பாங்க, ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? த சிக்னல்ஸ் ஃப்ரம் த நர்வஸ் சிஸ்டம் காஸ் எ சடன் டிக்ரீஸ் இன் த பிளட் ப்ரெஷர் அண்ட் த இண்டிவிஜுவல் ஃபெயின்ஸ் ஃப்ரம் லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். ஓகேவா? ஸோ ஒரு பிளட் ப்ரெஷர் சடனாக அவங்களுக்கு இறங்குறதுனால அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் உள்ள சிக்னல்ஸ் வந்து என்ன ஃபெயிண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இட் லேக் ஆக்சிஜன் டு சப்ளை பிரெயினுக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் ப்ரெஷர் லோவாக இருக்கிறனால பிளட் ஃப்ளோ போகாமல் ஆக்சிஜன் சப்ளை வந்து பிரெயினுக்கு போகாமல் அந்த ஃபெயிண்டிங் வருது. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன் டு ஆல், யாருக்கு வேணாலும் வரலாம் இது. ஓகேவா? இங்கே பாருங்கள், பாடி ஃப்ளூயிட்ஸ் இது வந்து ஒன் கைண்ட், இது பிளட். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட். அனதர் பாருங்கள், டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் லிம்ஃப். டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிளட் வெசலுக்கோ இந்த லிம்ஃப் வெசலுக்கோ இல்லாமல் வெளியில் இருக்கிறது தான் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணி கேரி பண்ணிட்டு போகிறது தான் லிம்ஃப். இட் இஸ் இன்னர்வேட் த சர்க்குலேட்ரி அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதில் இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறது தான் லிம்ஃப். ஸோ தீஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ், fluids present in our body: blood, lymph, tissue fluids. Now body fluids. So body fluid consists of water, mainly water, and substances are dissolved in them.
ஸோ டிசால்வ் பண்ணி தான் கொண்டு போக முடியும் பல்க் ஃப்ளோவில். அதனால் மெயின்லி அ பாடி ஃப்ளூயிட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். Two types of body fluids, that is intracellular fluid present inside the cell. Extracellular fluids present outside the cell. So body is made up of multi cells இல்லையா. செல்லுக்கு உள்ளே இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார். 3 types of extracellular fluids are present, that is interstitial fluid, blood, அது பிளட்டில் உள்ள பிளாஸ்மா அண்ட் லிம்ஃப், மூணு தான் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஸோ பிளட் ஃப்ளோயிங் இன் டு த கேப்பிலரி ஃப்ரம் அன் ஏட்ரியல் ஹாஸ் அ ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ கேப்லரியிலேருந்து ஸ்மால் பிளட் வெசல்லேருந்து ஏட்ரியோல்குள்ளே போகும்போது ஒரு ஹை வாட்டர் ப்ரெஷரோட ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரோடு போகுது. அண்ட் ப்ரெஷர் இஸ் ப்ராட் அபவுட் பை த பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த பிளட். ஸோ இங்கே பாருங்கள், பிளாஸ்மா அதாவது இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் செல்லுக்குள்ளே இருக்கிறது, இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட்ஸ் இன் பிட்வீன் த 2 cells. அடுத்து பிளாஸ்மா இந்த இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் தான், ஏன்னா பிளட் கேப்லரிக்குள்ளே போகுது. இப்போ செல்லுக்கும் பிளட் கேப்லரிக்கும் இடையில வெளியில் இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேர் என்னது, எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். ஸோ இன் பிட்வீன் த 2 cellsக்கு இருந்துச்சுன்னா இன்டர்ஸ்டீஷியல் செல். ஸோ அப்போது டோட்டலாக எல்லா ஆர்கன்ஸுக்கு வெளியிலையும் செல்லுக்கு வெளியிலையும் இருக்கிற டோட்டல் ஃப்ளூயிடுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஸோ வெளியில் ஆர்கனை விட்டு வெளியிலையோ செல்லை விட்டு வெளியிலையோ இருந்தால் அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அதுதான் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட் ஆல்சோ. ஓகே. ஸோ force water and small molecules out through the permeable walls of the capillary into the tissue fluid. ஸோ ஒரு கேப்லரி போகுது, பிளட் வெசல் இப்போ பார்த்தோம்ல, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து வேகமாக ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் பிளட்டை கொண்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டியூ டு த பெர்மியபிலிட்டி நேச்சர் ஆஃப் த வால் சம் அமௌண்ட் வாஸ் ஊஸ் அவுட் ஃப்ரம் த கேப்லரி வால். இந்த பிளட் வெசலுடைய வால் வழியாக வெளியில் வரும், அதுதான் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். So volume of fluid which leaves the capillary to form tissue fluid is the result of 2 pressure. So ஏன் அது அப்படின்னா ரெண்டு ப்ரெஷர்னால, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆங்கோட்டிக் ப்ரெஷர். So while it carrying through that kind of pressure, so automatically some amount was eliminated out through the wall of the blood vessel. So that is called tissue fluid அப்படின்னு சொல்கிறோம். So anterior end of the capillary bedல anterior மேல் பகுதியில் water potential is lesser than the hydrostatic pressure inside the capillary bed, which is enough to push fluid into the tissues. The tissue fluid has a low concentration of protein than that of plasma. Plasma விட tissue fluidல protein வந்து கம்மியாக இருக்கும். Venous end of the capillary bed water potential is greater than the hydrostatic pressure. இப்போ மேலே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், வீனஸ் பிளட்டுனா டீஆக்சிஜனேட்டட் பிளட், கார்பன் டை ஆக்சைடு கேரி பண்ணிட்டு போகிற கேப்லரி. ஃப்ளூயிட் ஃப்ரம் த டிஷ்யூஸ் ஃப்ளோஸ் இன் டு த கேப்லரி. ஸோ இங்கே வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேட்டராக இருக்கிறனால ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை விட டிஷ்யூஸ் வந்து கேப்லரிக்குள்ளே போகுது. ஸோ வாட்டர் இஸ் ட்ரான் பேக் இன் டு த பிளட், taking with the waste products produced by the cell. Composition of blood. Blood is a connective tissue consisting of plasma and formed elements. Plasma constitutes 55% of the total blood volume. 45% is the formed elements that consist of blood cells. 55% பிளாஸ்மாவும் 45% பிளட் செல்ஸும் இருக்குது. ஆவரேஜ் பிளட் வால்யூம் ஆஃப் ஹியூமன் 5000 milliliter இன் அன் அடல்ட் வெயிட்டிங் 70 kg. 70 kg வெயிட்டி உள்ளவங்களுக்கு 5000 milliliter பிளட் வந்து ரொட்டேட் ஆகும். கம்போசிஷன் ஆஃப் பிளட் பாருங்கள், லிம்போசைட், மோனோசைட்டு, ஈஸ்னோஃபில், பிளேட்லெட், பேசோஃபில் எல்லாமே செல். 45% இந்த செல்லு. தென் பிளாஸ்மா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பிளாஸ்மா வந்து 55%. இப்போ பிளாஸ்மா பற்றி படிக்க போகிறோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் 80 to 90%, ப்ரோட்டீன்ஸ் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூவன்ட் 0.9%, ஆர்கானிக் வந்து 0.2%, கேஸஸ் டிசால்வ் ஃபார்மில் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லாஸ்ட் லெசனில் பார்த்தோம்ல, கார்பமினோ காம்பவுண்டாக போகுது.
ஆக்சிஹீமோக்ளோபினா போகுது இல்லையா. So, four main types of plasma proteins, they are synthesized in the liver: albumin, globulin, prothrombin and fibrinogen. Albumin maintains the osmotic pressure. Globulin facilitates the transport of iron, hormones, lipids and assist in human immune function also. Globulin. ஓகேவா? சரி, அயன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் குளோபுலின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்மோன்ஸ் அண்ட் லிப்பிட். இந்த மீன் டைம் தே ஆர் ஹெல்ப்ஸ் இன் இம்யூன் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஆன்டிபாடி ஃபார்மேஷனில் ஹெல்ப் பண்ணுது. போத் ப்ரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன் ஆர் இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங். பிளட் ப்ளீடிங் ஆச்சுன்னா கிளாட்டிங்க்கு இந்த ரெண்டும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆர்கானிக் கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் urea, amino acid, glucose, fat, vitamin and inorganic constituents include chloride, carbonate and phosphates, potassium, sodium, calcium and magnesium. Then இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் பிளட்டில் 55% பிளாஸ்மாவும் 45% ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிளாஸ்மா பார்த்தோம் இல்லையா. ஸோ தி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், வாட் ஆர் த constituents of plasma. Now liver. So liver is a major role in circulatory system. It receives its blood supply from two sources. Hepatic artery, it brings oxygenated blood from ஹார்ட்ல இருந்து கொண்டு வருது லிவருக்கு. ஹிப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அப்படின்னு இருக்கு. இட் பிரிங்ஸ் பிளட் ஃப்ரம் தி இன்டெஸ்டைன் அண்ட் அதர் அப்டோமினல் ஆர்கன்ஸ். ஸோ லோயர் பார்ட்டில் அப்டோமினலில் என்னென்ன ஆர்கன் இருக்கோ, இன்டெஸ்டைன் எல்லாம் சேர்ந்து ஹிப்பாட்டிக் போர்ட்டல் வெயினாக டைரெக்டாக லிவருக்கு தான் கொண்டு வரும். சரியா. லிவர் அதை கிளாரிஃபை, அதாவது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிப்பாட்டிக் வெயின் மூலமாக ஹார்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகேவா. ஸோ அப்போ அப்டோமன் ஆர்கனில் உள்ள ஒவ்வொரு ஆர்கனும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை டைரெக்டாக ஹார்ட்டுக்கு அனுப்புறதில்லை, இன்ஃபீரியர் வினா கேவா மூலமாக. ஸோ அப்போது லிவர் ஒன்லி ஆர்கன், இட் வாஸ் கனெக்டட் வித் இன்ஃபீரியர் வினா கேவா. அப்போது இட் இஸ் க்ளீன் த பிளட் ஒன்ஸ் அண்ட் uncleaned products are sent to the kidney by liver, and then a clear blood, that is it's carrying only CO2 alone, the deoxygenated blood alone, it was sent to the inferior vena cava. ஸோ அப்போது அப்டோமினல் ஆர்கன்ஸில் டைஜஷன் எல்லாம் நடக்கிறதுனால வேஸ்ட் வந்து வர்றதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இது டைரெக்டாக ஹார்ட்டுக்கு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டாக போச்சுன்னா ஹார்ட்டுக்கு வந்து டேஞ்சர். ஸோ அதனால் கடவுள் எப்படி படைச்சிருக்கார் பாருங்கள். லோயர் பார்ட்டில் உள்ள அப்டோமினல் ஆர்கன்ஸ் they never pour their deoxygenated blood directly to the heart. So they are connected with liver first. Liver அந்த blood cleanse பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக கிட்னிக்கு அனுப்பிடும். ஸோ cleansing means only that blood containing CO2. ஸோ எல்லா ஆர்கனில் உள்ள பிளட்டும் இங்கே தான் வரும், deoxygenated blood. Then it was cleansed, waste product sent to the kidney, and the CO2 blood, that is deoxygenated blood alone, was sent to the inferior vena cava through hepatoportal vein மூலமாக போகுது. ஓகேவா. ஸோ 3 ஆர்ட்ரி படிச்சிருக்கோம். ஹிப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு ஒன்று, ஹெப்பட்டோபோர்ட்டல் வெயின் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். அடுத்து ஹிப்பாட்டிக் வெயின் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், இங்கே லிவர் பாருங்கள், அப்டோமினல் ஹிப்பாட்டிக் ஆர்ட்ரி டைரெக்டாக ஹார்ட்லேருந்து லிவருக்கு வந்துடுது. ஸ்டமக், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட்லேருந்து டைரெக்டாக பிளட் சப்ளை அதுக்கு வருது பார்த்திங்களா. சுப்பீரியர் மீசென்டிக் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் மீசென்டிக் ஆர்ட்ரி, சிலியாக் ஆர்ட்ரி, இதெல்லாம் ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த ஆர்கனுக்கெல்லாம் சப்ளை ஆகுது. ஆனால் பாருங்கள், வெயினஸ் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் வெயின், இங்கேருந்து போகிற வெயின் வந்து டைரெக்டாக இங்கே வரல. ஸோ ஆல் ஆர் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், பேன்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், ஸ்டமக், தே ஆர் கனெக்டட் வித் லிவர் பை போர்ட்டல் வெயின். போர்ட்டல் வெயின் மூலமாக அங்கே கொண்டு போயிடும். ஸோ லிவர் அதை கிளென்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்டெல்லாம் கிட்னிக்கு அனுப்பிட்டு
டீஆக்சிஜனேட் ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு கண்டெயின் பிளட்டை மட்டும் ஹிப்பாட்டிக் வெயின் மூலமாக தே ஆர் கனெக்டட் வித் இன்ஃபீரியர் வினாக்கேவா. இன்ஃபீரியர் வினாக்கேவா, சுப்பீரியர் வினாக்கேவான்னு 2 பிளட் வெசல் படிச்சிருப்போம். ஹார்ட்டுடைய ரைட் சைடில் இருக்குது இல்லையா, ரைட் ஆரிக்கலில். சுப்பீரியர் வினாக்கேவா அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணும். ஸோ அங்கே ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால் டேரெக்டாக அதுக்கெல்லாம் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த லோயர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாம் ஹிப்பாட்டிக் வெயின் மூலமாக தான் இன்ஃபீரியர் வினா கேவாவோட கனெக்ட் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பிளட் வெசல்ஸ் யூ மஸ்ட் நோ. ஹிப்பாட்டிக் ஆர்ட்ரி ஹார்ட்லேருந்து லிவருக்கு டேரெக்டாக பிளட்டை சப்ளை பண்ணுது. ஸோ மீசென்ட்ரிக் ஆர்ட்ரி, சீலிக் ஆர்ட்ரி, சுப்பீரியர் மீசென்ட்ரிக், இன்ஃபீரியர் மீசென்ட்ரிக் ஆர்ட்ரி, ஹார்ட் மூலமாக இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டேரெக்டாக ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை ஆகுது. ஆனால் இந்த வீனஸ் பிளட் போகும்போது எல்லாம் டேரெக்டாக ஹிப்போட்டோ போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு போயிட்டு லிவர் தான் அதில் உள்ள பொருட்களெல்லாம் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் பிளட்டை மட்டும் ஹிப்பாட்டிக் வெயின் மூலமாக இன்ஃபீரியர் வினா கேவாவுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ இட் மஸ்ட் நோ அபவுட் த லிவர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹியர். இந்த லிவர் மட்டும் இல்லைன்னா நம்ம லோயர் ஹார்ட்லேருந்து டெய்லி என்ன செய்யணும், வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, சாப்பிட்ற ஃபுட்டில் மெட்டபாலிசம் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு தெரியாது. ஸோ எத்தனை ராங் கெமிக்கல்ஸ் டெவலப் ஆகுன்னு தெரியாது, அத்தனையும் போய் ஹார்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னால் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த ஹார்ட் இட் வாஸ் கிளென்ஸ் பை லிவர் இட் செல்ஃப் அண்ட் இட் இஸ் சென்ட் டு த வேஸ்ட் ஆர் சென்ட் டைரக்ட்லி டு த கிட்னி. ஓகேவா? and then only carbon dioxide contained blood alone enters into the hepatic vein and directly pour their blood into the inferior vena cava. So not stomach, spleen, pancreas, small intestine, large intestine not directly connected with the inferior vena cava because it has to be cleansed before that. So அந்த cleansing process liverல நடக்குது. So it's very very important. So thank you children.